வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நெல்லிக்காய் தொக்கு பண்ண போறோம். இப்போ வந்து நெல்லிக்காய் நல்ல சீசனா இருக்கு, ரொம்ப அருமையா கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு பண்ண போற தொக்கு வந்து நம்ம அந்த நெல்லிக்காயை வதக்கிறதோ வேக வைக்கிறதோ இது மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஆயிடும். அதே நேரம் ரொம்ப நாளைக்கு, அதாவது 6 மாசத்துக்கு மேலேயே இந்த தொக்கு வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும், தோசை இட்லிக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த நெல்லிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சி ஈரம் போக கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கிரேட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நெல்லிக்காயை விதையெல்லாம் நீக்கிட்டு மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ரஃப்பாக சாப் பண்ணிட்டா போதும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேணும். நம்ம ஆனால் 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இப்போ போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2, 3. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள். அதாவது வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சூடாறினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அந்த பவுடர் தான் இது. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, குறப்பாக தான் இருக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அரைக்கும் போது பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கோங்க. ஸ்பீடாக அரைச்சோன்னா இது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். தொக்கு வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஏதாவது வந்து கண்ணாடி அல்லது பீங்கான் அந்த மாதிரி இதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஏன்னா நெல்லிக்காய் புளிப்பு இல்லையா, அதனால ஸ்டீலில் வேற எதுவும் மெட்டலில் வேண்டாம். இந்த மாதிரி நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நெல்லிக்காய் நம்ம வதக்கலை எதுவும் பண்ணலை, அப்படியே பச்சையாக தான் துருவி போட்டிருக்கோம். இப்போ இது உப்பு காரம் எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா ஊறும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இது ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 நாள் இது இப்படியே இருக்கட்டும். 2 நாள் கழித்து நம்ம பார்ப்போம். நெல்லிக்காய் தொக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு 2 நாள் ஆயாச்சு. அப்பா கம்முன்னு நல்லா வாசனை பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் வந்து நடுவில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த நெல்லிக்காய் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறிருக்கு, நல்ல ஒரு மணமாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். நெல்லிக்காய் தொக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நமக்கு எது பிடிக்குதோ சேர்த்துக்கலாம். இது 150 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் ரொம்ப சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 மிளகாய் வத்தல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு, மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய் தொக்கு, அது வந்து இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க எவ்வளோ பிரைட்டா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் நல்லா சூடாக ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நெல்லிக்காய் தொக்கு சர்விங்க்கு ரெடி. இந்த நெல்லிக்காய் தொக்கை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், டிஃபனுக்கெல்லாம் தொட்டும் சாப்பிடலாம். நான் சும்மா அப்படியே டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாசனை பார்க்கும்போதே வாயில் அப்படியே எச்சில் ஊறுது. வாயில் கொஞ்சம் போட்டதுமே அவ்வளோ நல்லா இருக்கு.
இந்த உப்பு, புளிப்பு, காரம், இந்த துவர்ப்பு எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆயிருக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ போட்டுக்கலாம், அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது காரணம் என்னன்னா, இந்த நெல்லிக்காய் வந்து நல்ல முத்தலான நெல்லிக்காய், நல்ல விளைஞ்ச நெல்லிக்காய். அதாவது துவர்ப்பு டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்தது. அதனால தான் நான் அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டேன். இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் உப்பு எதுவும் நான் ஆட் பண்ணலை, ஆனால் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, அப்போ டேஸ்ட் பண்ணால் போதும். அப்போ பார்த்துட்டு ஒருவேளை கம்மியாக இருந்தால் அப்போ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உப்பு முன்னாடியே சேர்த்துட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா நமக்கு மொத்த தொக்குமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த தொக்குக்கு வந்து நம்ம இந்த அளவு எண்ணெய் தேவைப்படும். அது 150 ml-லேருந்து 200 ml எண்ணெயே நமக்கு அவசியமாக இருக்கும். இன்னும் எப்பயும் அந்த ஊறுகாய் தொக்கு அதுக்கெல்லாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வேணும். அழகாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா ஒரு ஜாடியிலையோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம அதை வேக வச்சு வதக்கி எதுவுமே நம்ம பண்ணலை, அப்படியே பச்சையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப ஆரோக்கியமான தொக்கு. டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நெல்லிக்காய் தொக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.